ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புது இதோடு வந்திருக்கேன்னா, இப்போ இது என்னென்னா வேர்க்கடலை உரப்படை. இது எங்கள் அம்மா எதில் பார்த்தாங்கன்னா, என்னோடய 88 இயர் ஓல்டு அம்மா வந்து எதில் பார்த்தாங்கன்னா, மறுபடியும் சிறுவர் மடலில் நேற்று பார்த்துட்டு எனக்கு இந்த உரப்படையை பண்ணுன்னு 3 நாளாக என் பின்னாடியே நிற்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த உரப்படை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு. இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பேட்டர், உரப்படையோட பேட்டர். இதுக்கு என்னென்னா, புழுங்கரிசி 1 கப்பு. இதில் வந்து அவங்க 4 கப் மெஷர்மெண்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. நான் 4 கப் பண்ணி எனக்கு அவ்வளோ குவான்டிட்டி எனக்கு சரியாக வராதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோம். அம்மாக்கெல்லாம் ஒத்துக்குமான்னு தெரில. ஏன்னா அம்மா 88, மாமியார் 90. ஸோ அவங்களுக்கு வேர்க்கடலை ஒத்துக்குமான்னு எனக்கு தெரில. அதனால் நான் வந்து கொஞ்சமாக 1 கப் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் 1 கப்பு உளுந்திருக்கு, 1/4 கப்பு தான் நான் இது எடுத்திருக்கேன். 1 கப் பாயில்ட் ரைஸ், அதுக்கப்புறம் 2 தக்காளி. அவங்க வந்து 4 கப்புக்கு, அதாவது 1 கப்புக்கு 1 தக்காளிங்கிற மாதிரி 4 தக்காளி கொடுத்துருந்தாங்க. மிளகா வத்தல், வேர்க்கடலை. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இதை ஊற வச்சுட்டு, எப்பவும் போல நம்ம அரிசி பருப்பு ஊற வைக்கிற மாதிரி இது 2யும் ஊற வச்சுட்டு, அப்புறம் அது கூட சேர்த்து ரொம்ப இதை வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. அது அரைக்கும் போதே வேர்க்கடலையோட ஸ்மெல்லு வரும். ரோஸ்டடு வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா ரோஸ்டடு வேர்க்கடலையை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தோசை கிடச்சிரும். இது வந்து அம்மா வந்து கண்டிப்பாக எனக்கு பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். சிறுவர் மலர் இது. இந்த சிறுவர் மலரில் படிக்கும்போது தான் பார்த்துட்டு அம்மா அந்த ரெசிபி பார்த்தீங்களா, நிலக்கடலை உரப்படை. இதை படித்து பார்த்து தான் கேட்குறாங்க. இதை அனுப்பிச்சது வந்து எஸ் விஸ்வநாதன், புதுச்சேரியிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. தேங்க்யூ, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே அவரையும் நான் அவர் கிரெடிட் கொடுக்கணும்ல, ஏன்னா அவரோட ரெசிபி தானே இது. அதனால் அவருக்கு ஐ எம் கிவிங் த கிரெடிட் டு ஹிம். ஸோ இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். ஸோ இதுதான் அந்த புக்கில் பார்த்துட்டு தான் அம்மா வந்து கேட்டாங்க, எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஹோப் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வநாதன், வேர் எவர் யூ ஆர். சிறுவர் மலர் வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச புக்கு. தேங்க்யூ ஆல், காட் பிளெஸ் யூ ஆல். வீடியோ பார்த்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்டார்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.